நாமக்கல் அருகே தனியார் பள்ளியின் மாடியிலிருந்து குதித்து மாணவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரை சேர்ந்த 17 வயது மாணவன் நாமக்கல் அருகே கூலிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளியின் விடுதியில் தங்கியிருந்த அந்த மாணவர் விடுதியின் 3வது மாடியிலிருந்து திடீரென கீழே விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் மாணவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவர் தானாகவே மாடிக்கு சென்ற காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் மாணவர் தானாகவே கீழே விழுந்து விட்டாரா அல்லது வேறு யாரேனும் தள்ளிவிட்டனரா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாணவனின் இறப்பில் மர்மம் இருப்பதாகவும் பள்ளிக்குள் நடந்தது என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவனின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். எங்களுக்கு 6 மணிக்கு போன் பண்ணாங்க. அது கீழே விழுந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன்னு போன் பண்ணாங்க. போன் பண்ண பிறகு நாங்க கிளம்பி போனோம். போன பிறகு அங்க இறந்துட்டியாச்சு. அவங்க இந்த வீடியோ பிடிச்சு தான் காமிக்கிறாங்க. இதுதான் ஸ்கூல்ல இருந்து காமிச்சாலும் இதான் காமிக்கிறாங்க. என்னதான் காமிச்சாலும் எங்க பையன் போயிட்டே இப்போ திருப்பி கொடுத்துட முடியுமா? எனக்கு என்னமோ ஸ்கூலுக்குள்ள நடந்திருக்குது. அது என்ன மனசு வேதனையோட மேலே ஏறினான்னு எனக்கு தெரியல. மேலே ஏறதுக்கு என்ன காரணம்? எங்க பையன் உழுவுறதுக்கு மேலே ஏறி உழுவுறதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு காரணம் எனக்கு புரியல.